அனைவருக்கும் வணக்கம். என்னடா இது நம்ம தமிழ் சினிமால எப்ப பார்த்தாலும் பிரச்சனை போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இளையராஜா அவர்கள் வந்து சும்மாவே சொல்ல வேணாம். இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் பத்தி பேச்சு எடுத்தாலே வெறும் சர்ச்சையா மட்டும்தான் இருக்குது. அப்படித்தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல இப்போ இளையராஜா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கூலி படத்தோட ஒரு டீசர் வந்து டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த டீசருக்கு என்னடா பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இளையராஜா அதுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இல்ல இந்த டீசர்ல வந்து என்னோட படத்தோட சாங் வந்து கிளிப்பிங் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கிளப்பியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இளையராஜா வந்து வைரமுத்து தப்பா பேசிட்டாரு அப்படின்னு கங்கை அமரன் ஒரு பக்கம் பிரச்சனையை உண்டு பண்ணாரு. இப்படி தொடர்ந்து இளையராஜா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவரை டைரக்டா எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆகாம சுத்தி இருக்கவங்கள வச்சு பிரச்சனையை உண்டு பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இளையராஜா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் என்ன நினைப்பாங்க, தன்னோட பாட்டு வந்து பயங்கரமா ஹிட் ஆனாலே போதும்பா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா நம்ம இளையராஜா அவர்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு படிக்கு மேலேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பாட்டு எப்பவுமே ஹிட் தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அதை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. இதனால என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் விக்ரம் படத்துல, அதாவது லோகேஷ் கனகராஜோட மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னா அது விக்ரம் படம். அந்த படத்திலேயே வந்து இவரோட படத்தோட பாட்டெல்லாம் வந்து உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. ஆனா அது கூட பெருசா இல்ல அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இந்த கூலி படத்துல வந்து இந்த டைட்டில் டீசர்ல என்னோட பாட்டு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா நான் வந்து என்கிட்ட ஏன்னா பெர்மிஷனும் வாங்கல, அதுக்கான தொகையும் என்கிட்ட கொடுக்கல, அதை வந்து அவங்க வாங்கவும் இல்லை. இப்படி இருக்கும்போது நான் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த காப்புரிமை அப்படிங்கிறதுல என்ன விஷயம் தான் இருக்குது அப்படின்னு பலருக்கும் குழப்பம் இருக்கும். காப்பிரைட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், சரி ஓகேப்பா இவரோட விஷயம், இதை வந்து வேற யாராவது பயன்படுத்தினா அது காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது. ஆனா அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா 1957 இந்த காப்புரிமை அப்படிங்கிறது வந்து வந்துருச்சாமா. அது மட்டும் இல்லாம இந்த காப்புரிமை மூலியமா என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு இசைக்கலைஞரா இருக்கலாம், ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு கலைஞரா வேணாலும் இருக்கலாம். அதாவது சினிமா துறை இல்ல நாடகத்துறை இல்ல சீரியல் எது வேணாலும் இருக்கலாம். அதுல வந்து அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில பயன்படுத்தக்கூடிய எந்த விஷயங்களா இருந்தாலும், அதாவது அவங்க டயலாகா இருக்கலாம், இல்ல வந்து மியூசிக்கா இருக்கலாம், இல்ல அவங்களோட அந்த படமோ இல்ல வீடியோ அந்த கிளிப்பிங்கா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் வந்து அதை வந்து மறுபடியும் ரீரிலீஸோ இல்ல சம்திங் ஏதாவது பண்ணும்போது கண்டிப்பா அவங்க வந்து யாருக்கு வந்து அதுக்கு வந்து ப்ரொப்ரேட்டரோ அவங்க கிட்ட முறையா வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு, இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு இந்த மாதிரியான ப்ராப்பரான விஷயங்கள்லாம் பண்ணாதான் அதை வந்து அவங்க மறுபடியும் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ண முடியும். ஆனா அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இப்ப லோகேஷ் கனகராஜ் இந்த கூலி படத்தோட டைட்டில் டீசர்ல வந்து வா வா பக்கம் வா அப்படின்னு சொல்லி நம்ம இளையராஜாவோட ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் வந்து உள்ள சின்ன கிளிப்பிங் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்து மேல இளையராஜா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து முறையிட்டு இருக்காரு. இது பாத்தீங்க அப்படின்னா இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. ஏன்னா படத்தோட ஷூட்டிங்கே இன்னும் ஆரம்பிக்கல, இப்பதான் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூவே பாத்தீங்க அப்படின்னா அதோட கேஸ்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லோகேஷ் கனகராஜுக்கு இது நாள் வரைக்கும் படங்கள் ஆரம்பிக்கும் போது எந்த பிரச்சனையும் வந்ததுல, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில சர்ச்சைகள் வரும். ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா பழையபடி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு, ஏன்னா விஜயோட காம்போ போட்டார் அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா படத்துக்கும் சர்ச்சை வரும். ஆனா இப்ப தலைவரோட வந்து ஒரு காம்போ போட்டிருக்காரு. ஆனா இந்த காம்போவுக்கும் மறுபடியும் வந்து அதுவும் வந்து வெளிநபர்கள் யாராவது பிரச்சனை பண்ணாலும் கூட பரவாயில்ல, இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு நபரா இருக்கக்கூடிய இளையராஜா அவர்களே இப்படி ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஆனா ரஜினி அவர்கள் வந்து இதற்கு எந்த விதத்திலையும் பேச்சு எடுக்காம இருக்காரு. ஏன்னா ரஜினி அவர்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்துல எல்லா படங்களையும் பக்கபலமாக இருந்தது இளையராஜா தான். ஒருவேளை வந்து இளையராஜாவா இல்ல லோகேஷா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா ரஜினி அவர்கள் இளையராஜா பக்கம் போயிருவாரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்டிசன்கள் ஒரு பக்கம் வலைதளங்கள்ல விளாசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எது என்னவோ தெரியல, இந்த கூலி படம் நல்லபடியா எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு நம்ம ரசிகர்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே இன்ப செய்தியா வந்து அமைஞ்சது அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல சினிமா அப்டேட்டோட சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் விஜய் முகேஷ்.